தாயார். பாகம் 5, அத்தியாயம் 31. சக்கரவர்த்தி பேச பேச பஞ்சவன் மாதேவி வியப்பின் உச்சிக்கே போனாள். கடவுளே, என்ன சொல்கிறீர்கள் என்றாள். ஒரு மரணம் நாளை பிற்பகல் நடக்கும் என்றார் சக்கரவர்த்தி. என்ன, தாக்கப்படுவார்களா? இல்லை, நோய்வாய்ப்படுவார்கள். ஒரு கிழவன் வந்திருக்கவே வேண்டாம். அவருக்கு யாரும் இல்லை, எனவே போருக்கு வந்துவிட்டார். அவர் உறவுகளோடு சுமூகமான உறவும் இல்லை, அதனாலே போருக்கு வந்துவிட்டார். பசியில் பலாப்பழமும் தின்றுவிட்டார். ருசித்து 2-3 சுளைகள் அதிகம் தின்றுவிட்டார். அவை இப்போது வயிற்றில் அடைத்து அஜீரணம் ஏற்படுத்தி தொடர்ந்து உண்பதால் வயிறு சற்று சங்கடப்படுத்தி அந்த சங்கடத்தால் மூச்சு வாங்க துவங்கிவிட்டது. மூச்சு வாங்க துவங்கி இருப்பதால் ஹிருதயம் வேலை செய்ய கஷ்டப்பட்டது. எனவே பலவீனர் அல்லவா? இப்போது அவர் மேலும் தளர்ந்திருக்கிறார். ஒரு முறை சரளை கற்கள் சரிந்து விழுந்ததால் அதிர்ச்சியாகிவிட்டார். அவர் எங்கிருக்கிறார்? ஒரு மரத்தடியில் குத்திட்டு உட்கார்ந்து வேலின் நுனியில் நிலத்தை கீறி கொண்டிருக்கிறார். வெறும் கோவணமும் சட்டையும் தரித்திருக்கிறார். நகர்ந்து போகலாமா அல்லது நின்று விடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றியுள்ள வீரர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மதுவின் போதையில் தள்ளாடுகிறார்கள். இவருக்கும் மது வாசனை இருக்கிறது. இவர் மது குடிக்காமல் இருந்தால் நிச்சயம் தப்பித்து விடுவார். ஆனால் மற்றவர்கள் குடிக்கிறார்களே, நம் பங்கை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் இருக்கிறது. இன்னும் ஒரு நாழிகையில் அவர் மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார். பிறகு அவருக்கு மரணத்தின் வாசல் திறந்து விடப்படும். நான் யார் என்று பார்க்கட்டுமா? பஞ்சவன் மாதேவி எழ முயற்சித்தாள். சக்கரவர்த்தி தடுத்தார். என்ன, சாவை தடுக்க முயற்சிக்கிறாயா? அது உன் வேலை அல்ல, சும்மா இரு. இறைவன் மிக தெளிவாக காரியங்கள் செய்து கொண்டு போகின்றான். அதில் குறுக்கீடு செய்யாதே. உனக்கு சொல்லப்பட்டது தடுப்பதற்காக அல்ல, கவனிப்பதற்காக. யாரை? உன்னை கவனிப்பதற்காக. என்னை நான் உள்ளே கவனித்து இதை சொல்கிறேன். உன்னாலும் உன்னுள்ளே கவனிக்க முடியும். உன் உள்ளே கவனி. சக்கரவர்த்தி திண்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். பஞ்சவன் மாதேவி அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ அவளுக்கு தூக்கம் வந்தது. அவருக்கு அருகே படுத்து உறங்கி போனாள். சிறிது நேரத்தில் எழுந்து சக்கரவர்த்திக்கு வேண்டிய விஷயங்களை எடுத்து கொடுத்துவிட்டு பயணப்படவும் தயாரானாள். குதிரையில் ஏறி அருண்மொழி பட்டனோடு பேசிக்கொண்டு பல ஊர்களை கடந்தாள். எதிரிகளின் நடமாட்டம் தெரிகிறது என்ற செய்தி வர படை அப்படியே நின்றது. அப்போதுதான் ஒரு வீரன் இறந்து கொண்டிருக்கிறான் என்ற தகவலும் வந்தது. பஞ்சவன் மாதேவி அதிர்ந்து போனாள். சக்கரவர்த்தியை தேடினாள். ஆனால் சக்கரவர்த்தி அந்த வீரனுக்கு அருகே போய்விட்டதாக தெரிந்தது. சுற்றியுள்ள வீரர்களை கலைத்து கொண்டு சக்கரவர்த்திக்கு அருகே பஞ்சவன் மாதேவியால் போக முடியவில்லை. போக முடியாமல் உள்ளே ஏதோ தடுத்தது. அவள் விலகி நின்று சக்கரவர்த்தியின் இருப்பிடத்துக்கு வந்து அமர்ந்து கொண்டாள். யார் இவர்? இவருக்கு என்ன தெரியும்? மிக பெரிய மனிதருக்கு அருகே சாதாரணமாக நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோமோ? எல்லாம் தெரிந்தது போல அலட்டி கொண்டிருக்கிறோமோ? எதிர்காலம் சொல்வது இவருக்கு இவ்வளவு எளிதாக இருக்கிறதே. இவரால் இன்னும் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு துல்லியமாக வருங்காலம் சொல்ல முடிபவரால் போர் பற்றிய முடிவையும் சொல்ல முடியும் அல்லவா? என் முடிவு பற்றியும் தெரியும் அல்லவா? அவர் முடிவு பற்றியும் சொல்லக்கூடியும் அல்லவா? இதை கேட்டால் என்ன? முன்பு போல வேகமாக என்னுடன் கூடுவதில்லை. கூடலில் ஒரு மிருதுத்தன்மை வந்துவிட்டது. பேச்சில் நிதானம் இருக்கிறது. சிரிப்பில் கம்பீரம் தெரிகிறது. முகத்தில் அமைதி இருக்கிறது. இத்தகைய உணர்வுகள் கொண்டு இப்போது இவர் போருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ராஜேந்திரன் போருக்கு போகலாமே. இளவரசன் வேகமாகவும் திமிராகவும் இருக்கிறானே, அவன் செயல்படலாமே. நாம் தஞ்சைக்கு திரும்பி விடலாமே. இதை சொன்னால் சரியாக இருக்குமா? அல்லது என்னை இவர் புறக்கணித்து விடுவாரா? நீ போ தஞ்சைக்கு என்று கோபமாக திருப்பி விடுவாரா? என்ன செய்வது? உன்னை கவனி என்று சொன்னார் அல்லவா? உன்னை கவனி என்று அமைதியாக இருப்போம். அவள் தன்னையே கவனிக்க துவங்கினாள். கவனித்தபடியே பயணப்பட்டு கொண்டிருந்தாள். துங்கபத்ரை நதிக்கரையில் அவர்கள் குதிரையை நிறுத்திய போது நீர் நிதானமாகவே போய்க் கொண்டிருந்தது. மிக அகலமான அந்த நதிக்கரையின் எதிர்ப்பக்கம் வரிசையாய் குதிரை வீரர்கள் நின்றிருந்தார்கள். எதிரிகளை முதலாய் பார்த்த சந்தோஷத்தில் சோழ படை வீரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். நதியின் ஆழம் என்ன? சக்கரவர்த்தி கேட்டார். கிருஷ்ணன் ராமன் ஒரு பெண் யானையை இறக்கினார். எதிர்பக்கம் இருந்து வீரர்களும் முன்னேறி படகில் நின்ற வண்ணம் அம்புகளை தொடுத்தார்கள். அந்த பெண் யானைக்கு மிக அருகே அம்புகள் வந்து விழுந்தன. யானை பாகன் திரும்பி பார்த்தான். கரையில் இருந்த பிரம்மராயர் பின்வாங்க சொன்னார். யானையும் பின்வாங்கியது. எதிர்பக்கம் இருந்தவர்கள் உரத்து கத்தினார்கள். இளவரசர் ராஜேந்திரர் கோபமானார்.
பேடிகளா என்று உரத்து கத்தினார். எல்லோருக்கும் அங்கு கோபம் ஏற்பட்டது. குதிரைகள் இறங்குவதற்கு தயாராக கால் மாற்றி தவித்து கொண்டிருந்தன. வீரர்கள் உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சக்கரவர்த்தி உடையாரோ மிக நிதானமாக அந்த கரை முழுவதையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார். முன்பக்கம் ஏதோ தவறு இருப்பதாக அவர் மனம் உணர்ந்தது. அதை உறுதிப்படுத்தி கொள்ள முன்னும் பின்னும் அலைந்தார். இவ்வளவு தாமதம் எதற்கு? இறங்கி அடிக்க வேண்டியதுதானே என்று பல சேனாதிபதிகள் கடுகடுப்பாக இருந்தார்கள். ஆனால் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருகே வரும்போது மிக பணிவாக முகத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஆற்றில் நீர் சட்டென்று குறைந்தது, பிறகு அதிகரித்தது. இதை கவனித்த போது மிக அருகே அணை கட்டி ஆற்றின் வேகத்தை எளிதாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அப்படி மாற்றுவது தெரிய வேண்டும் என்பதற்காகவே குறைத்தும் அதிகரித்தும் செய்கிறார்கள் என்பதும் புரிந்தது. நீங்கள் ஆற்றில் இறங்கினால் அதிகம் தண்ணீரை விட்டு உங்கள் யானைகளையும் குதிரைகளையும் அடித்து போகும்படி செய்வோம் என்ற பயமுறுத்தல் அதில் தெரிந்தது. நடுவில் அப்படி ஒரு தடுப்பணை இருப்பின், இம்மாதிரியான மூடி திறக்கும் வசதிகள் இருப்பின் அதை துவம்சம் செய்ய வேண்டும். கரை நெடுக போய் எங்கே எதிர்ப்புகள் இல்லை என்று பார்க்க வேண்டும். அந்த பக்கம் ஒற்றர் படையை இறங்கி போக செய்ய வேண்டும். கரையேறி அந்த பக்கம் இருக்கின்ற படைபலத்தை அறிந்து கொண்டு வர வேண்டும். கைவசம் மேலை சாளுக்கிய வீரர்களின் போர் உடைகள் இருக்கின்றன. கங்க தேசத்தில் கைப்பற்றிய உடைகளை ஒற்றர் படை காட்டிய போது சக்கரவர்த்தி வாய்விட்டு சிரித்து சம்மதம் என்றார். வடவெண்ணை ஆற்றில் ஒரு வண்ணானிடமிருந்து அந்த துணிகள் கைப்பற்றப்பட்டவை. எதற்கும் இருக்கட்டும் என்று குதிரையில் ஏற்றி கொண்டு வந்திருந்தார்கள். எதிரே நெடுநேரம் கவனித்த போது எதிர்ப்பக்கம் ஒரு அரசன் இருப்பதற்கு உண்டான அறிகுறிகள் எதுவும் இல்லை. சத்யாஸ்ரீயன் அங்கு இருக்கிறானா இல்லையா என்பது சந்தேகமாகவே இருந்தது. ஏனென்றால் வீரர்கள் முன்னும் பின்னும் அலைந்தார்கள். வெறுமே எதிரே வந்து ஆடி கோஷமிட்டார்கள். பிறகு விலகி போனார்கள். சில சமயம் 10-15 வீரர்களாக நகர்ந்தார்கள். அந்த நகர்வுதான் சந்தேகமாக இருந்தது. அந்த நகர்வில் எந்த நோக்கமும் இல்லாது இருந்தது. இவ்வளவு சீராக யாரேனும் நகருவார்களா என்ற எண்ணமும் வந்தது. இப்படி சீராக மனிதர்கள் நகர முடியுமெனில் மிக ஆயத்தமான படை, நன்கு பயிற்சி பெற்ற கூட்டம். சக்கரவர்த்தி உடையார் கவலைப்பட்டார். மேலும் படைகள் வந்து நதிக்கரையில் நின்றன. அந்த மாலை நேரத்தில் எல்லோரிடமும் கோபம் கலைந்து சோர்வு அதிகமாக இருந்தது. மேலே பாதி நிலவு ஒளி வீசி கொண்டிருக்க அங்கு தீப்பந்தங்கள் நட்டு அதன் அருகே சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை போலவே உயரமும் அகலமும் கொண்ட ஒருவரை தலைப்பாகை கட்டி கழுத்தில் முத்து வடமிட்டு கம்பீரமாக சாய்ந்திருக்க பண்ணினார்கள். சக்கரவர்த்தி அவரை போலவே வேடமிட்டு அமர்ந்தவனுக்கு நேர் எதிரே இருந்தார். போர்க்காலங்களில் இப்படி செய்வது வழக்கம். போர்க்காலங்களில் இரவு நேர தங்களின் போது யாரேனும் உள்ளே புகுந்து தலைவரை வெட்டிவிடலாம் என்பதால் வேறொரு நபரை அந்த படையின் தலைவர் போல அலங்கரித்து வைத்து தலைவராக இருப்பவரை சற்று தள்ளி இருக்க வைப்பார்கள். வெகு தூரத்தில் இருந்து அம்பு எறிவதோ கத்தி எறிவதோ கவன்கள் கொண்டு தாக்குவதோ பலிக்காது. ஒருவேளை அடிபட்டால் அது வேடமிட்டவனுக்காகத்தான் இருக்கும். படையின் தலைவருக்கு எந்த ஆபத்தும் வராது. எதிர்கரைக்கு ஒற்றர்கள் போக முடியுமா? போயிருக்கிறார்கள். ஆனால் போனவர்களால் திரும்பி வர முடியவில்லை. அது எப்படி தெரிந்தது? சாளுக்கிய வீரர்கள் போல வேடம் அணிந்து அவர்களோடு கலந்து விட்டார்கள். வெள்ளை சிறகு வைத்த அம்பு ஒன்று படகேறி வந்து நம் பக்கம் அடித்தார்கள். அது நீரில் விழுந்தது. அதை எடுத்து வர சொன்னேன். மீள முடியவில்லை என்று அதில் எழுதியிருந்தது. போய் மீண்டு வர எவரால் ஆகும்? சக்கரவர்த்தி உடையார் உடனே விரைவாக கேட்டார். அவர் குரலில் ஒரு தாபமும் கோபமும் இருந்தன. மிகவும் கடினம். சிக்கிக்கொண்டால் மரணம் நிச்சயம். மேலை சாளுக்கியத்தில் மரணம் என்பது எளிதில் வராது. ஒரு வீச்சிலே கொன்றுவிட மாட்டார்கள். அடித்து அடித்து துன்புறுத்தி கதறடித்து கொள்ளுவார்கள். எனவே ஒற்றர்களை அனுப்புவது அவ்வளவு உசிதமல்ல. ஆனால் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டுமல்லவா? எதிர்ப்பக்கம் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாக வேண்டுமல்லவா? இது அவர்களுடைய வீடு. அவர்கள் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் இருந்து தாக்குப்பிடிப்பார்கள். இன்னும் 2 நாட்களுக்கு மேல் இந்த நதிக்கரையில் இருங்கள் என்று நம் படைகளை சொன்னால் நம் படைகள் மிருதுவாகிவிடும். இப்படி எதிர்க்கரை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் முழு வேகத்தில் இறங்கிவிடுவதே நல்லது. ஆழம் தெரியாமல் கால் விடலாமா? என்று ஆழம் தெரிந்து என்று கால் விடுவீர்கள்? இத்தனை நாட்கள் நடந்து வந்து வெறுமே சோர்வுற்று கிடந்தால் அது சரியாக வராது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒற்றர் படை போயே ஆக வேண்டும். மீண்டே ஆக வேண்டும். 1 நாழிகை நேரம் அவகாசம் கொடுங்கள். நான் யோசித்து சொல்கிறேன்.
கிருஷ்ணன் ராமன் கையூன்றி எழுந்தார். நதிக்கரையிலிருந்து 2 குடம் தண்ணீர் எடுத்து வர சொல்லி கிருஷ்ணன் ராமன் இடுப்பு வேட்டியோடு கிழக்கு பார்த்து அமர்ந்து கொண்டார். அவர் தலையில் நீர் ஊற்றப்பட்டது. எழுந்து துடைத்து கொண்டு திருமண் இட்டுக்கொண்டு புதிய வேட்டி உடுத்தி கொண்டார். மேலே ஒரு துண்டு போர்த்தி இறுக்கி கொண்டார். ஒரு பலகை மேடையில் அமர்ந்து நாராயண மந்திரம் சொல்ல துவங்கினார். அது தெள்ளத் தெளிவாக அவருக்கு அறிவித்தது நரபலி என்று. இந்த நரபலிக்கு யாரை அனுப்பலாம்? இந்த வேலையை சரியாக செய்யக்கூடியவர் யார்? வைணவதாசன் என்று அவருக்கு முதல் பெயர் நினைவுக்கு வந்தது. வைணவதாசனுக்கு அழகான மனைவி, அற்புதமான குடும்பம். அது களப்பலியாக போகிறது. வேறு வழியில்லை. சக்கரவர்த்தி உருமுகிறார். வைணவதாசனையும் அவன் குழுவினரையும் இரவோடு இரவாக நீரில் இறங்கி நகர்ந்து எதிர்க்கரை ஏறி அதற்கு மேல் யோசிக்க பிரம்மராயரால் முடியவில்லை. ஏறியதுமே வெட்டி போட்டு விடுவார்கள். ஏறியது தெரிந்ததுமே அம்பால் துளைத்து விடுவார்கள், அல்லது உயிரோடு பிடித்து நெருப்பால் சூடு போடுவார்கள், கதறடிப்பார்கள். அந்த அலறல் இங்கு கேட்கும் வண்ணம் திருப்பி நிற்க வைப்பார்கள். சோழர் படை வேதனை உறும். இது சரியான முடிவல்ல. ஆனால் என்ன செய்வது? இப்படித்தான் நகர்ந்தாக வேண்டும். யாரோ ஓடி வரும் சத்தம் அந்த நேரம் கேட்டது. அருண்மொழி பட்டன்தான் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். நம்முடைய மருவூர் அந்தணர்கள் 14 பேர் இங்கே இந்த துங்கபத்திரை நதிக்கரைக்கு வந்திருக்கிறார்கள். நமக்கு வாழ்த்து சொல்ல நமக்கு முன்பே குதிரைகளில் புறப்பட்டார்களாம். அதில் 2 தவிர மற்ற எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். 15 நாட்கள் பயணத்தில் அடையாளம் தெரியாமல் உருமாறி இருக்கிறார்கள். என்ன, மருவூர் அந்தணர்களா? ஏன், எதற்காக என்ற கேள்விகள் அங்கே எழுந்தன. மருவூர் அந்தணர்கள் தானா அல்லது வேறு யாராவதா என்று யாரோ முணுமுணுத்தார்கள். சக்கரவர்த்தி சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். எங்கே இருக்கிறார்கள் என்று ஆவலாக கேட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.